இப்போ இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அப்படி குயிக்காக நம்ம பார்க்கலாம். 1ஆம் வசனம் வாசிக்கலாம். தேப்பிலிவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு தேப்பிலிவே என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை தேப்பிலிவே என்றால் தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவை நேசிக்கிறவன் என்று அர்த்தம். அப்போ இன்றைக்கு தேப்பிலிவே இயேசுவை நேசிக்கிறவர்களே என்று இந்த ஆக்கியோன் இந்த புத்தகத்தை எழுதினவர் குறிப்பிடுகிறார். இந்த புத்தகத்தை எழுதினவர் பரிசுத்த லூக்கா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தாலும் தேப்பிலிவே என்று அவர் ஆரம்பிப்பார். சரியா? லூக்கா 1:1 நீங்கள் பாருங்கள். இப்போ பார்க்க வேண்டாம், எழுதிக்கோங்க. பொதுவாக இவர் ரோமாபுரியிலிருந்து இந்த அப்போஸ்தலர் நடபடிக்கைகளை எழுதினதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த லூக்கா இந்த புத்தகத்தை 28 அதிகாரம், இந்த 28 அதிகாரத்தை எழுதினவர் தூய லூக்கா, பரிசுத்த லூக்கா என்ற தேவ மனிதன் என்ற அப்போஸ்தலன் எழுதின ஒரு புத்தகம்தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம். ஓகே, ரைட். இப்போ நம்ம இந்த லூக்கா அதிகமாக இந்த புத்தகத்தை எழுதினதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டால், இவர் பரிசுத்த பவுலோடு கூட அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு, அதிகமாக அவரோடு கூட உடன் ஊழியராக இருந்திருக்கிறார் என்பதை 3 வசனங்களின் ஆதாரங்களோடு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசியர் 4:14 வாசியுங்கள். கொலோசியர், பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமாம், இந்த லூக்கா ஒரு டாக்டராக அல்லாவிட்டால் ஒரு வைத்தியனாக அவர் வாழ்ந்தார். அவர் சொல்கிறாரு, அவர் கொலோசியன் சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும், என்னோடு கூட இருக்கிற லூக்காவும் தேமாவும், அது கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த டீமாஸ் ஆங்கிலத்தில் சொன்னால், உங்களை வாழ்த்துகிறார்கள், உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் புரிந்து கொள்ளுகிறேன், பரிசுத்த லூக்கா அப்போஸ்தலனாகிய பவுலோடு பிரயாணம் பண்ணியிருக்கிறார் ஊழியத்தில். 2 தீமோத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கலாம். லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு போ. மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஊழியத்தில் இன்னொரு முறை வாசிங்க 11ஆம் வசனத்தை. லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. ஏன்னா இதுக்கு முன்னால் என்னன்னா 10ஆம் வசனத்திலிருந்து படிச்சா நல்லா இருக்கும். ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து கூட இருந்த உடன் ஊழியக்காரனாகிய டீமாஸ், தேமா பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். தல்மாத்தியா நாட்டுக்கு போயிட்டாங்க. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். இப்போது என் கூட லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஊழியத்தில் அவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன். இந்த 11ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்லி லூக் இஸ் வித் மீ, லூக்கா என்னோடு கூட இருக்கிறான். கொலோசியர் 4:14 நான் உங்களுக்கு சொன்னேன், அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட லூக்கா ட்ராவல் பண்ணியிருக்கிறார், பிரயாணம் பண்ணுறாருன்னு.
இப்போ 2 தீமோத்தேயு 4:11 படி லூக்கா அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட அந்த தேமா என்பவன் இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து, டீமாஸ்ன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில், அவன் இந்த உலகத்துக்குள்ளே போயிட்டான். ஆனால் லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான் அப்படின்னு அங்கே எழுதுகிறதை நம்ம பார்க்குறோம். மார்க்கை கூட்டிகிட்டு வாப்பா, ஊழியத்தில் அவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிலமோன் 1 அதிகாரம் 14 வசனம் வாசிப்போம். பிலமோனு, எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியையும் கற்றுக்கொள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். நம்ம வாசிக்க வேண்டிய வசனத்தில் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனத்தை நீங்கள் படிக்கணும். 14 அல்ல, 24. என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமாம், பிலமோனுக்கு அவர் கடிதம் எழுதுகிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிலமோனுக்கு அவர் எழுதும்போது அங்கே யாரை இணைத்து எழுதுகிறார்? தேமாவும் அரிஸ்தரும் லூக்குவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறாங்க. அப்போது இந்த 3 வசனங்களின் அடிப்படையில் கொலோசியர், 2 தீமோத்தேயுக்கு எழுதின 2 நிருபம் 4:11 படியும், 3 பிலமோன் 1 அந்த 24 படியும், இந்த லூக்கா என்ற தேவ மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட வாழ்ந்து, பவுலின் ஊழியத்தோடு இணைந்து, அவர் அந்த நாட்களில் ரோமாபுரியில் இருக்கும்போது இந்த அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தை அவர் எழுதுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3 வசனத்தை படிக்கும்போது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடுக்கிறவர்களாக காண்பித்தார். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம், தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாக இந்த புத்தகத்தினுடைய மைய பகுதி 1:8 ஆகும். அப்போஸ்தல நடபடிகளின் மைய பகுதி. அதை நான் சொல்கிறதுக்கு முன்னால் வாசித்த வசனம் 3 வசனம். 3 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த பாடுபட்ட பிறகு 40 நாள் அளவும் தம்முடைய அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தாம் உயிரோடு இருக்கிறதை காண்பித்ததாக இந்த லூக்கா எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கையை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு தெளிவான அறிமுகப்படுத்துகிற ஒரு புத்தகம், பரிசுத்த ஆவியானவரை குறித்த புரிதலையும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து அறிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசிக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசிக்கணும். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் தான் பரிசுத்த ஆவியானவரை அதிகமாக அறிமுகப்படுத்துகிற புத்தகம். விசுவாசிகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தரளப்படுகிறதை இந்த புத்தகம்தான் அதிகமாக வலியுறுத்தி காண்பிக்கிறது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு கூட்டத்திலையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் விசுவாசிகளுக்கு தேவை. பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கிற கிருபை விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் தேவை என்பதை நம்ம போதிக்கிறோம். சரியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 3 வசனத்தில் இயேசு 40 நாள் அளவும் அவர் தம்முடைய சீடர்களுக்கு தரிசனமானதை இந்த லூக்கா எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 4-5 வசனங்களை படிக்கும் பொழுது
4-5 வசனங்களை படிக்கும் பொழுது படிப்போம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம். இன்றைக்கு நான் வேத வசனத்தை டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வசனத்தை கொஞ்சம் விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த வசனத்தை கேட்கும்போதே உங்களுக்குள்ள சுகம் உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்கள். வசனத்தை நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும். பைபிள் அப்படி ஆதாரம் இருக்கா? இருக்கு. கொர்னிலேயின் வீடு, புறஜாதியான கொர்னிலேயின் வீட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு போய் பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும், அந்த வசனத்தை படிப்போம். 10ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 10ஆம் அதிகாரம், தேவனுடைய பிள்ளைகளே, 44ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில், பேதுரு பேசும்போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பார்த்தீங்களா? வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஆன்லைன் வியூவர்ஸ், நம்முடைய இணையதளம் மூலமாக நம்மோடு கூட பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், நீங்கள் தாகத்தோடும் எதிர்பார்ப்போடும், ஆவியானவரே என்னை நீங்கள் நிரப்பணும் என்ற ஜெபத்தோடு நீங்கள் கேட்பீர்களே ஆனால், நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் இங்கே இந்த வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகளை நான் போதித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவருடைய தொடுதலை நீங்கள் அனுபவிக்க முடியும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வசனத்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே. அதனால தான் டே 1லேருந்து, டே 1னா என்னுடைய லைஃப்பில் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பி அபிஷேகத்தை கொடுத்து ஊழியத்துக்கு அழைத்து ஊழிய களத்துக்கு வந்த பிறகு அந்த நாட்களில் நல்ல லீடர்ஸோட கர்த்தர் என்னை கனெக்ட் பண்ணார். பெரிய பெரிய தேவ மனிதர்களோடு கனெக்ட் பண்ணி அவர்களோடு கூட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கையும் உறவையும் கர்த்தர் எனக்கு தந்தார். அப்போ அவங்கெல்லாம் வசனத்தை தான் போதிப்பாங்க. ஆனால் இந்த நாட்களில் வசனத்தை பேசினா உங்களுக்கு போர் அடிச்சிடும், கதை சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்புறம் நான் அழுதேன்னா நீங்கள் அழுறது உங்களுக்கு ரொம்ப இன்னும் படம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், நீங்கள் வேத வசனத்தினால உங்கள் இருதயம் நிரம்பி இருந்தால் இந்த உலகத்தின் அதிபதி உங்களை தொட முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த உலகத்தின் அதிபதினா பிசாசு தொட முடியாது. அதனால தான் நான் இன்றைக்கு வசனத்தை முக்கியத்துவப்படுத்துகிறேன். இயேசு சொன்னார், அந்த 4 அது அப்போஸ்தலர் நடபடிகள் 1:4-5 வசனத்தில், நான் யோவான் ஸ்நானகன் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தாரு, நானும் நீங்கள் சீக்கிரத்தில் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பேப்டிசம் இன் த ஹோலி ஸ்பிரிட், பேப்டிசம் இன் த ஹோலி ஸ்பிரிட். அதாவது நல்ல கவனிங்க, நீங்கள் எந்த சர்ச் மெம்பரோ அதை பற்றி ஐ டோன்ட் பாதர், அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன்னா எல்லா சபையையும் ஆண்டவர் உருவாக்கினார், எல்லா சபையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் நீங்கள் வசனத்தை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும்? பைபிளை ஃபாலோ பண்ணணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவீர்கள். அதை பரிசுத்தாவின் ஞானஸ்நானம்னா மூழ்குதல் இல்லை. ஞானஸ்நானம்னா ஞானம் ப்ளஸ் ஸ்நானம் ஈக்குவல் டு ஞானஸ்நானம். ஞானஸ்நானம்னா என்ன அர்த்தம்னா தண்ணீரில் மூழ்குதல் அப்படின்னு அர்த்தம். மூழ்குதல், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணீரில் மூழ்கப்படுதல், அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். தெளிப்பு ஞானஸ்நானம் பைபிளில் கிடையாது. சரியா? தெளிப்பு ஞானஸ்நானம் பைபிளில் கிடையாது. ஒரே ஞானஸ்நானம் தான் இருக்குது பைபிளில். அது அதாவது மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம்.
இரண்டாவது ஞான ஸ்நானம் என்னன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ற ஞான ஸ்நானம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் மூழ்குதல் என்ற அர்த்தம். 5ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் இது என்ன? பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பார்த்தீங்களா அந்த வசனம்? இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு கடைசியா ஒரு வாக்குத்தத்தம் சொல்ற, பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தை சொல்றேன், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்படணும்னா நீங்க எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அந்த வசனத்தின்படி அவர்கள் காத்திருந்தார்கள். இப்போ 1:8க்கு வாங்க. 1:8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும், 1 எருசலேமில், யூதேயா முழுவதும், 2வது யூதேயா, சமாரியாவிலும், 3வது சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும், 3வது கர்த்தருடைய கடைசி, 4வது பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க அபிஷேகம் பெறும்போது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வரும்போது, இந்த எருசலேமில் தான் அவங்க எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. இப்போ அதான் ஹெட் குவார்ட்டர், அதான் தலைமையகம், தலைமை செயலகம் அதுதான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா இந்த எருசலேமில், அந்த வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது, நீங்கள் முதல்ல பலன் அடைவீங்க. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய புத்தகம், பரிசுத்த ஆவியானவரை பற்றி போதிக்கிற புத்தகம். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை அறிந்து கொள்ளணும்னா ஒரு மனுஷன் இந்த புக்கை தான் படிக்கணும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை தான் படிக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை அறிந்து கொள்ளணும்னா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை தான் படிக்கணும். அப்போ படித்தாதான் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் மனுஷர்கள் மேல் எப்படி பொழிந்தருளப்படுகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கே 8ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் அபிஷேகம் பெற்றவுடனே முதல் சாட்சி எருசலேம், அதுனா உள்ளூர் சாட்சி முதல்ல. 2வது அந்த வசனத்தில் படிக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள், அடுத்தது யூதேயா, அடுத்தது மற்ற எருசலேமுக்கு வெளியே இருக்கிற பகுதிகள் யூதேயா, 3வது சமாரியா, புறஜாதியார், யூதர் அல்லாத ஜனங்கள், புறஜாதியார், சமாரியா, 4வது பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 120 பேர் கூடி ஜெபம் பண்ணாங்கல்ல, நீங்கள் எருசலேமிலேயே இருப்பீங்க, அங்கேயே ஊழியம் செய்வீங்க, அங்கே வாழ்ந்து முடிப்பது தேவ சித்தம் அல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் போகணும். அதுதான் இந்த வசனத்தினுடைய உள்நோக்கம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய கீவேர்டு என்னன்னா, அப்போஸ்தலர் 1:8. ஆமென். 1:8. சரி, கர்த்தருடைய பிள்ளைகளே, 9-10 வசனங்களில் இவைகளை அவர் சொன்ன பின்பு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுதலை 9-10 வசனங்களில் நம்ம காண்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 13-14 வசனங்களில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக சுமார் 120 பேர் கூடுகிறார்கள் மேல் மாடியில் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். 13-14 படிங்க சீக்கிரம். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவே பேதுரு எழுந்து நிற்கிறார். நல்ல கவனிங்க, 120 பேர் சீஷர்கள் கூடி வருகிறார்கள். ஏனென்றால் லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் நிறைவேற வேண்டும். அதற்காக
அபிஷேகம் பெறாம இந்த எருசலேமை விட்டு நீங்க வெளியே போகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த 120 பேர் கூடி ஜெபம் பண்ணினார்கள் என்று பைபிளில் படிக்கிறோம். இந்த 120 பேர் கூடி ஜெபித்த போது தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதை 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். அது அப்புறம் அடுத்த வாரத்தில் நம்ம அந்த 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகலாம். அப்போது இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருத்தல், வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருக்க ஆண்டவர் காத்திருங்கள் தான் சொன்னாரே தவிர 3ஆம் நாள் வருவேன், 4ஆவது நாள் வருவேன், 5ஆவது நாள் வருவேன், அல்லது 10ஆவது நாள் வருவேன், அல்லது 15ஆவது நாள் வருவேன் அப்படின்னு ஒரு நாளை நேரத்தை கர்த்தர் குறிப்பிடவில்லை. சரியா? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தில் நம்ம அவங்க காத்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆமென். தேவனுடைய குறிப்பிட்ட நாள் வந்தபோது அவர்களை கர்த்தர் அளவில்லாமல் திடீரென்று அவர்களை நிரப்பினதாக 2ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம், 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த வருஷம் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தாரு, இன்னும் நிறைவேறல. இந்த அக்டோபர் மாதத்தில் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தாரு. நம்ம ஊழியத்தில் என் கரத்தை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இன்னும் நிறைவேறல. ஏன் நிறைவேறலன்னு தெரில, அவரை தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நம்ம காத்திருப்பது அவசியம். காத்திருக்கிறவர்களுக்கு ரொம்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள். காத்திருக்கிற நேரம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த காத்திருக்கிறதை பற்றி சொல்லும்போது அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து அப்படின்னு கழுகை உதாரணமாக சொல்கிறத இந்த நேரத்தில் நான் இணைத்து பேசினால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த காத்திருக்கிற அனுபவத்துக்கும் கழுகுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், கழுகு வயசாயிட்டுனா அது ஒரு இடத்துல போய் பேசாமல் அமைதலாக உட்கார்ந்துரும். அப்போ அதனுடைய இறகுகளெல்லாம் உதிர்ந்துடும். சரியா? கொஞ்ச நாள் எடுக்கும். உதிர்ந்துட்டு புதிய இறகுகள் உருவாகும். புதிய இறகுகள் வந்தான நல்ல ரெக்கைகளை விரிக்கும் போது அதற்கு ஒரு புதிய ஒரு தெம்பு, புதிய ஒரு உற்சாகம், ஒரு புதிய பலன் உண்டாகும். அதற்கு பிறகு பாருங்க, மறுபடியும் கழுகு உயர பறக்கும். எதிர்காற்று வரும்போது எதிர்காற்றை எதிர்த்து பறக்கிற ஒரே பறவை கழுகு. ஆனால்தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களையும் கழுகையும் ஒப்பிட்டு பைபிளில் நம்ம படிக்கிறோம். நீங்கள் ஏதாயிலும் ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறவர்களாக இருப்பீர்களேயானால், இந்த நாட்களில் எப்படி அந்த 120 பேர் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்று அந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்குள்ளே நிறைவேறினதோ, உங்களுக்குள்ளும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கட்டாயம் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறும். கண்ணை மூடி அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு என் பிள்ளைகளை குறித்து கொடுத்த வாக்குத்தத்தம், என் புருஷனை குறித்து கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவரே என்னுடைய மனைவியை குறித்து, ஆண்டவரே என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். ஆண்டவரே, யாரெல்லாம் இப்பொழுது வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே நிறைவேறும் என்று விசுவாசத்தோடு சொல்கிறாங்களோ, அவர்களுக்குள்ள இந்த வாரத்திலாவது, ஆண்டவரே அல்லவிட்டால் இந்த மாதத்திலாவது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். ஆமென். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, ஆமென்.
வாக்குமாறா உண்மை நாதனே, வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பைபிள் ஸ்டடியில் உங்களுக்கு கர்த்தர் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும். தைரியமாக இருங்க, திடமனதாக இருங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போயிடாதீங்க. நல்லதோ கெட்டதோ தேவ சமூகத்தில் கிடங்க, ஆண்டவருடைய சமூகத்தை பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர் சமூகம்தான் உங்கள் குடும்பத்துக்கு பேரானந்தமாய் மாறும். சரியா? அதனால் இந்த பைபிள் ஸ்டடியில் இந்த 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியம் வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற ஒரு காரியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது இந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நம்ம ஜெபத்தோடு நம்ம முடிக்க போகிறோம். 26வது வசனத்துக்கு வாங்க. மற்றதெல்லாம் நான் என்னென்னா எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதுக்கு முன்னால் யூதாசு கத்தரை காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு செத்தான், அந்த நிலத்துக்கு இரத்த நிலம், அந்த இடத்துக்கு அக்கல்தமா அப்படின்னு பெயர் வச்சாங்க அப்படின்னு நம்ம 19ஆம் வசனத்தில் படிக்கிறோம். சரியா? இப்போ அந்த யூதாஸினுடைய பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 2 பேரை நிறுத்துகிறாங்க. அந்த 2 பேருக்காக வாசிங்க அந்த வசனத்தை. இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி. 25ஆம் வசனம். 2 பேரில் வாசிங்க. தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்துக் கொள்ளப்பட்டான். 11 அப்போஸ்தலரோடு அவன் சேர்த்து கொள்ளப்பட்டான். இப்போ இந்த மத்தியா என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் சேர்க்கவில்லை. இந்த சீடர்களாக கூடி சீட்டு போட்டு அவங்க தெரிந்து கொண்டார்கள். இதில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு காரியத்தை நீங்கள் படிக்கணும். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்ததுன்னு வாசிக்கிறோம்ல, இந்த வசனத்துக்கு இந்த இடத்துல தான் மத்தியா என்ற பேர் வருது. ஆனால் முழு அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலேயாவது வேறு எந்த புத்தகத்திலேயாவது இந்த மத்தியா அந்த வசனத்தை திரும்பி படிங்க அந்த வசனத்தை. பிரைஸ் காட். மத்தியாஸ் அந்த வசனத்தை திரும்பி படிங்க. 20 அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அந்த மத்தியாஸ் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவனை 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். 11 அப்போஸ்தலரோடு சேர்த்து 12வது அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார்கள். ஆனால் நீங்கள் இந்த மத்தியாவை குறித்து பைபிளில் வேறு எங்கேயாவது தேடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் இந்த மத்தியாவை பற்றிய காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ இதிலிருந்து நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை எலெக்ஷன் ஒன்று இருக்குது, செலெக்ஷன் ஒன்று இருக்குது. எலெக்ஷன் என்றால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்முடைய சட்டசபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை. இதை இப்போ முடிய போகுது 4 வருஷம் 5 வருஷம் மே மாதம் 2026 முடிஞ்சோடனே திரும்ப எலெக்ஷன் வைப்பாங்க. சரியா? அப்போது எலெக்ஷன் இது. ஆனால் செலெக்ஷன் என்பது வேற, தெரிந்து கொள்ளுதல் என்பது வேற. அப்போ இந்த நாட்களில் இப்போ சபைகளில் பார்த்திங்கன்னா சில சபைகளெல்லாம் கமிட்டி வைப்பாங்க, செக்ரட்டரி, ட்ரெஷரர் அப்படி இப்படின்னு. அவங்க ஒரு 2 வருஷத்துக்கு இருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப எலெக்ஷன் வச்சு வேறு ஆட்கள் வருவாங்க. அது செலெக்ஷன் கிடையாது, அது பேர் எலெக்ஷனு, அது பேர் தேர்தல். ஆனால் தெரிந்து கொள்ளுதல் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்படுதல்.
அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் இந்த சத்தியங்களை நீங்கள் அறிந்து செயல்பட்டு, இந்த 26ஆம் வசனத்தோட 1ஆம் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. முதல் அதிகாரம் 26 வசனங்களை கொண்டது. இந்த அதிகாரத்தின் மைய பகுதி அப்போஸ்தலர் 1:8. இரண்டாவது முக்கியம், 120 பேர் கூடி வந்து ஒருமனப்பட்டு ஓரிடத்திற்கு வந்தார்கள். அபிஷேகம் பெறணும்னா ஒருமனப்பாட்டின் ஆவியும் தேவ சமூகத்தில் கூடி வர வேண்டியது அவசியம், தேவை. ஆமேன். அப்போ இந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, வெனஸ்டேயில் ஆண்டவர் பைபிள் ஸ்டடி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, ஒவ்வொரு புதன்கிழமையிலும் ஒரு கணிசமான அளவு மக்களை ஆண்டவர் வேத வசன அறிவுக்காக நீர் ஆண்டவரே நீர் பிரித்தெடுக்கும்படி ஆண்டவரே பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி நாளில் என் வசனமே அவனை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உம்முடைய வேத வசனத்துக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய ஆன்லைனில் யூடியூப் ஃபேமிலியை, எங்களுடைய ஜேஎம்எம் யூடியூப் ஃபேமிலிஸ் முழுவதையும் உம்முடைய இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு புது பலனையும், ஒரு புதிய சமாதானத்தையும், ஒரு புதிய கிருபைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வழி நடத்தி ஆசீர்வதிக்க போகிறீர் ஆண்டவரே. நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு அனுதினமும் ஆவியானவரோடு ஆகிய எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் மீடியா டீம், ஒர்ஷிப் டீம், ப்ரேயர் டீம், அலுவலக ஊழியங்களுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அப்படி கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிருங்க. ஸ்தோத்திரம் சொல்லிருங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்டினா ராபின்சன் ஃபவுண்டேஷனுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.